ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் கேங்ஸ் ஆஃப் கோதாவரின்ற தெலுங்கு படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் மாஸ் அவதாரத்தில் விஸ்வக் சென்னும் அவர் கூட நேஹா செட்டியும் அஞ்சலியும் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க. கோதாவரி பகுதியில் கத்தி கரடம்னு ஒரு வழக்கம் இருக்குது. அது தப்பாக நடந்துகிட்ட பழிவாங்க திருசூலத்தை அவன் பேரில் வைக்கிறது. அவனுக்கு வரப்போகிற மரணத்திலேருந்து அவன் தப்பிக்க முடியாதுன்ற நம்பிக்கை. அப்படி இருந்தும் இதுவரை ஒருத்தன் தப்பிச்சு உயிரோடு இருக்கான்னா அது லங்கால ரத்னா தான். ஆனால் இப்போ எதிர்ப்பு அவனுக்கு நாலா பக்கம் வலுக்குது. இந்த ரத்னா அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமா பார்ப்போம். இது 1990s நடக்கிற மாதிரியான கதை. ஹீரோ லங்கால ரத்னாகர் சின்ன சின்ன திருட்டில் ஈடுபட்டு இருக்கவன். ஒரு புத்திசாலித்தனமான சந்தர்ப்பவாதி. ஏதாவது பண்ணி பெருசா வளரணும்னு ஆசைப்படுறவன். அவனுக்கு ரத்னமாலான்னு ஒரு செக்ஸ் ஒர்க்கர் கூட தொடர்பு இருக்கு. ஒரு நாள் அடாவடி பண்ணி அத்தியாவசிய பொருட்களோட டீலர்ஷிப் எடுத்துறான். அப்படியே சிறு வியாபாரியா இருந்து மணல் திருட்டோட சம்பந்தப்படுறான். அரசியல்ல தன்னோட கருத்துக்களை முன்ன வச்சு சீக்கிரமாவே வளர்றான். அதே கிராமத்துல துரைசாமி ராஜு எம்எல்ஏக்கும் பெரிய முதலாளி நானாஜிக்கும் இருக்கிற பகையை உபயோகப்படுத்திட்டு இவன் எம்எல்ஏ ஆகிறான். எம்எல்ஏ ஆன கையோட காதலிச்சுட்டு வந்த நானாஜியோட மக பூஜியை கல்யாணமும் பண்ணிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் பண்றான். அடுத்து துரைசாமி ராஜுவோட மகன் லண்டன்லேருந்து வந்த உடனே ரத்னாவோட வாழ்க்கையை தலைகீழா மாறுது. அவன் பண்ண தப்பெல்லாம் அவனை திருப்பி எடுக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் கிருஷ்ணா ஓட்டிங் மிஷினோ ஸ்மார்ட் போனோ இல்லாத காலத்தில் ரத்னா எப்படி டைகர் ரத்னாகரா மாறினா, அடுத்து கோதாவரி பகுதியில் எப்படி பயமுறுத்துற ஆளாவும் அதே சமயம் விரும்பப்படுற மனுஷனாவும் அசுர வேகத்தில் வளர்ந்து இருக்கிறத அப்படியே 2 மணி நேரம் 24 நிமிஷங்களுக்கு ஆக்ஷன் எமோஷன் கொண்டு போய் ரத்னாவோட வீழ்ச்சியோட நிறுத்துறாரு. சாதி அரசியலை தொட்டாலும் உள்ள டீப்பா போகல. இதுக்கு நடுவில் இயக்குனர் கிருஷ்ணா சைத்தன்யா பல ஆக்ஷன் சீக்வன்ஸை சொருகி சுவாரஸ்யமாக்கியிருக்காரு. இருந்தாலும் அதிகப்படியான ஸ்லோ மோஷன் காட்சிகளும் இவனோட சத்தமான பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதோட இம்பாக்டை குறைக்குது. துரைசாமியா வர கோபராஜ ரமணா ஒரு வலுவான எதிரியா இருக்கிறதுக்கு பதிலாக காமெடியாவும் கோடிகளை கொடுத்துட்டு ஏமாறதுமா இருக்காரு. ஏமாறுற இடம் நல்ல காமெடி. அஞ்சலியும் நேஹா ஷெட்டியும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அஞ்சலியோட ரத்னமாலா இன்டென்ஸாவும் எஃபெக்டிவாகவும் இருக்கு. நேஹா ஷெட்டியோடது ஆரம்பத்தில் பகட்டா வந்தாலும் படிப்படியாக ரொம்ப முக்கியமான ரோலாக மாறுது. அவர் ஒரு கன்வின்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. விஸ்வக் சென் லங்கால ரத்னாகாரா ஒரு பவர்ஃபுல்லான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. சாதாரண திருடனா இருந்து ஒரு அரகண்டாவும் அதிகாரத்தோடும் இருக்கிற பரிமாணத்தை திறமையா ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காரு. கேரக்டருக்கான அந்த ஸ்வாக் வெறி மேலும் அவரோட வீக்னஸ்னால ஏற்படுற அயற்சியும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா ஹீரோ ரத்னாவோட கதாபாத்திரம் ஆடியன்ஸ் கிட்ட ஒரு எமோஷனல் பாண்டிங்கை உருவாக்கல. ஏன்னா அவர் ஒரு குறைபாடு இருக்க கேரக்டர். எதுக்கும் கவலைப்படாம தப்பு மேல தப்பு செய்துட்டே இருக்கவர். இந்த மாதிரி இருக்க ஆளை பத்தின கதையை சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா பேக்ரவுண்ட்னால இப்படி ஆனாருன்னு அவர் மேல ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தி ரத்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்ட மாதிரி முடிக்கிறாரு. அது எப்போ எப்படி ஏற்பட்டதுன்னு நம்ம தலையை சொல்லிய விட்டுறாரு. ஹீரோவுக்கு ஒரு வலுவான வில்லன் இல்லாதது பெரிய குறை. மொத்தத்தில் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி விண்டேஜ் கேங்ஸ்டர் 90s அமைப்பும் சுவாரஸ்யமான தொடக்கமும் ஆக்ஷனும் முக்கியமா விஸ்வக் சென்னோட அந்த ஸ்வாக் கேரக்டரோட ஆக்ரோஷமும் படத்தை பார்க்க தூண்டுது. ஆனா காட்சிகள் அழுத்தம் இல்லாதனால எமோஷனா இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாம கேங்ஸ் ஆஃப் கோதாவரி ஒரு சராசரி வாட்சா தான் அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.